முதலமைச்சர் விஜய கவனத்திற்கு. ஒரு 20 நாளா நான் ஒரு புது யுக்திகள கையில எடுத்து, இந்தியா நம்பர் 1 வரணும்னு கூடிய ஒரு புரட்சிய ஏற்படுத்திட்டு இருக்கேன். உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்ல என்னுடைய கருத்துக்கள் சரியா இருக்கு அப்படின்னால், ஒரு முறை இத யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள், படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு முன்னாடி நாங்க நெனச்சிருக்கோம். உங்கள மாரியான ஆட்கள் மேலோங்கி ஜெயிச்ச பிற்பாடு எங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஒரு நல்ல தரமான உலகம் நெறைய விஷயங்கள சுத்தி சுத்தி பார்த்து, ஏன் இந்தியா இன்னும் பின்தங்கி இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலை ஏன் மாறலன்றத நெறைய முறை நம்ம எல்லாருமே யோசனை பண்ணியிருப்போம். இந்த மாற்றத்துக்கு உங்க மூலியமா கிடைச்ச ஒரு மாற்றமும், 20 நாளா நான் ஒரு சில திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய அரசாங்கத்துக்கும் நான் மெயில் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோளா என்ன வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 2 இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய திருச்சி கான்ஸ்டிடியூஷன் வந்து எலக்ஷன் நீங்க பண்ண போறீங்க. திருச்சி கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுடைய இடத்துல நான் நிக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். படித்த இளைஞர்கள், பகுத்தறிவாளர்கள், சரியா சிந்திக்கக்கூடியவர்கள், நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை நீங்க சரியா தேர்ந்தெடுத்து, அதுல நான் சரியா இருப்பேனான்றத நீங்க பரிசீலனை பண்ணி, என்னை பத்தின எல்லா விஷயங்களும் நீங்க பரிசீலனை பண்ணி, நான் ஒரு 20 நாளா சொல்லியிருக்கக்கூடிய சில திட்டங்கள் சரியா இருக்கான்றத பரிசீலனை பண்ணி, என்னை விட சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இப்ப ஐஏஎஸ் சகாயம் இருக்கட்டும், ஐபிஎஸ் ரவியா இருக்கட்டும், வேறு கட்சிகளை சேர்ந்த மனிதர்களா இருக்கட்டும், பிடிஆரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஐஜி பொன்மாணிக்கு வேலா இருக்கட்டும், சொல்றதுக்கு வார்த்தைகள் நிறைய இருக்கு ஐயா. இதுல உங்க தலை சிறந்த மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த திருச்சி கான்ஸ்டிடியூஷன்ல நிக்க வைங்க. இள ரத்தமா இருந்தாங்கன்னா இறங்கி ஓடுவாங்க, வெறித்தனமா ஓடுவாங்க. உங்களுடைய அந்த ரமேஷ்னு கூடிய ஒரு சிறு வயது கொண்ட ஒரு அமைச்சர் ஸ்பீடா இருக்காரு. அந்த ஸ்பீடா இருக்காருன்றதோட நுண்ணறிவுகளோட செயல்படணும். உட்கார்ந்தே அடிக்கணும். ஒவ்வொரு பிளானையும் உட்கார்ந்தே ஸ்கெட்சிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா சிஸ்டம் 2 நாள்ல ரெடி ஆயிடும். ஐயா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா திருச்சி கான்ஸ்டிடியூஷன் நான் நிக்கணும்ன்றத 20 நாள் நான் செய்த புரட்சி வந்து மக்களுக்கு போய் சேரல. மக்களுக்கு போய் சேரவே இல்லை. இந்தியா நம்பர் 1 வரணும்னு கூடிய எண்ணம் வந்து யார் மத்தியிலுமே இல்லாத காரணம் என்னன்னா, மேலிடத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது இல்ல. நம்ம கண்ட்ரி நம்பர் 1 வந்துருமான்னு கூடிய சந்தேகமே நிறைய பேருக்கு இருக்கோ அப்படின்னு கூடிய சந்தேகத்துல இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிரைம் செக்டர் வந்து 5.5 கோடி கேசஸ் வந்து இன்னமும் பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தையோ மொத்த ஆட்களையும் கூட்டு அரசியல்வாதிகள் எல்லாரையும் கூட்டு நீங்க ஒரு ஆலோசனை பண்ணுங்கன்னா கூட 5.5 கோடி கேசஸ் முடியறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயிடும் சொல்லுவாங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய 10 வருஷத்துல இன்னும் 5.5 கோடி கேசஸ் வந்துடும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மக்கள் தவறே செஞ்சிட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இனிமேட்டு ஒரு ரேப் கேசஸோ ஒரு மர்டர் கேசஸோ நடக்க முடியாதுன்ற கூடிய ஒரு கேரண்டியை என்னால கொடுக்க முடியும். உங்களுடைய மனிதரா, உங்க கட்சியை விட்டு நான் வேற கட்சி தாவக்கூடிய மனிதர் நான் கிடையாது. நான் வரணும்னு விருப்பப்பட்டேன்னா உங்களுடைய பார்வையில நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, மிகச்சிறந்த அறிவாளிகளை விட்டுறாதீங்க. தேசத்தை வல்லரசு தேசமா கொண்டு வரணும்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் நான். எந்த ஒரு பொய் புகட்டும் கிடையாது. நல்லவனுக்கு இடம் இல்லைன்றதுனால தான் நிறைய நல்லவங்க வந்து ஒதுங்கி வேற வேற இடத்துக்கு போயிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தியாகம் பண்ண தயாரா இருக்கோம். குண்டடி பட சாவறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த தவறு நடந்தாலுமே என் மூலியமா தவறு நடக்காத அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுடைய பார்வையில உங்களுடைய மகனா நினைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுடைய பாதங்கள் தொட்டு கேட்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை நாட்டுடைய நலனுக்காக, நாட்டை உயர்த்தி நிக்கணும்ன்றதுக்காக, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்கா அப்டேட் செஞ்சு புது சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனா உங்களுக்கு கீழே நான் நிற்பேன். இத மக்களும் புரிஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்க எல்லா வீடியோக்களும் சரியா பேசியிருக்கேனா? இந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாலே போதும் இந்தியா நம்பர் 1 வந்துரும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுல எனக்கு எந்த ஒரு லாபம் விஷயங்கள் தேவை கிடையாது. என்னுடைய எல்லா மாத சம்பளத்தையுமே நான் வந்து மக்களுக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நன்றி.